ராஜிமா, நான் அந்த மரகதமணிய மீட் பண்ணதெல்லாம் உண்மைதான். அவனுக்கு நான் எந்த உதவியும் செய்யல. அவன் ஏதோ திட்டத்தோடு தான் இதெல்லாம் செஞ்சிருக்கான் ராஜிமா. கன்ஃபார்மா உன் பின்னாடி யாரும் இருக்காங்க ராஜிமா. இவன் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் போல இருக்கு. சம்பந்தியம்மா, நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்க கூடாதுங்க. ஆர்த்தி இவ்வளவு தூரம் இந்த குடும்பத்துக்காக தானங்க பேசுறா. அவ வார்த்தையை நீங்க என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, நம்பவும் மாட்டேங்கிறீங்க. சண்மதி என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்புறீங்க. அவ இந்த வீட்டை விட்டு எப்படா போலான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலயும் அவ இந்த வீட்ல இருந்தான்னா இன்னும் தேவையில்லாத குழப்பம்தாங்க வரும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஐயோ, நான் தப்பா எதுவும் சொல்லலைங்க. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சண்மதி இங்க இருக்கிறது நம்ம யாருக்குமே நல்லது இல்லைங்களே. கொஞ்ச நாளைக்கு 2 பேரும் தனித்தனியா அவங்கவுங்க வீட்டுல போய் இருக்கட்டுமே. எங்க இருந்தாலும் நல்லதானுங்க. இங்க பாருங்க, யாரு எங்க இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். என் பேச்ச மீறி நடந்துக்கணும்னு நினைச்சா அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். சண்மதி, இது உன்னோட வாழ்க்கை. நீ விரும்புற வரைக்கும் இங்கதான் இருப்ப. உன் மேல எங்களுக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு. நீ உள்ள போ. கார்த்திக், இங்க நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது சண்மதி மேல பழி போடவும் உன்னை தோக்கடிக்கவும் பெரிய சதி வேலை நடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னால யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சு நடவடிக்கை எடு. அந்த மரகதமணி யூனியன் பிரசிடண்டா வேற ஆயிருக்கான். அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? சரிம்மா, இதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பி கார்த்திகோட இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு சொன்னதே நீங்க தானே மேடம்? அந்த ஆளு வேணும்னே போய் சொல்லிருக்கான். ராஜேஸ்வரி அம்மா, இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பில்டர் அசோசியேஷன் எலெக்ஷன் இந்த அளவுக்கு முடியும்னு நான் எதிர்பார்க்கல. சண்மதி மனசுதான் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கோம். இன்னைக்கு சொல்றேம்மா, சத்தியமா சண்மதியும் மாப்பிள்ளையும் இப்படி ஒரு நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுமா. இன்னைக்கு நேர்ல பார்க்கும்போது தான் நானே கொஞ்சம் ஆடி போயிட்டேம்மா. நான் கொஞ்ச வருஷமாவே எங்க அண்ணன் குடும்பத்தோட தொடர்பு இல்லாம இருந்துட்டேன். அதனால சண்மதியோட கல்யாணத்துக்கு கூட எனக்கு சொல்லலம்மா. நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சண்மதிக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கார்த்திக்கு சண்மதிய 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வச்சான். அதுதான் பிரச்சனையே. வானதி தான் என்னோட முதல் மருமக. அவ கடல்ல போட்டிங் போகும்போது அலையடிச்சு இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் வானதி மாதிரியே சண்மதி இருந்தா. ரொம்ப கஷ்டமான மனநிலையில இருந்த எங்க குடும்பத்துக்கு சண்மதி தான் ஆறுதலா வந்தா. அது அந்த கடவுளா பார்த்து கொடுத்தது.
கார்த்திக்கோட அப்பாவும் சுந்தரமூர்த்தி அண்ணனும் போய் பொண்ணு கேட்டாங்க. ஆனா 2ஆம் தாரம்னு தெரிஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நாங்க வானதி விஷயத்த மறைச்சு நான் அவங்க வீட்டு சமையல்கார அம்மாவாவும் கார்த்திக் சண்மதியோட ஆபீஸ்க்கு டிரைவராவும் உண்மையை மறைச்சு வேலை பார்த்தோம். எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த விஷயம் மணவரையில தாலி கட்டி முடிச்சதுமே சண்மதிக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப கோவப்பட்டவதான் இப்ப வரைக்கும் எங்க மேல கோவமாவே இருக்கா. இந்த செகண்ட் ஒய்ஃப்ங்கிற விஷயத்தை தவிர்த்து பார்த்தா எங்க மேல எந்த தப்புமே இல்ல. கவலைப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க. நான் சொல்றேம்மா, எப்பாடுபட்டாவது சண்மதியையும் மாப்பிள்ளையும் நான் ஒன்னா சேர்த்து வாழ வைக்கிறேன். சரிங்கம்மா, நான் வர்றேன். சண்மதி. கார்த்தி, ஏய், உட்கார். நீ நடந்த விஷயத்த நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு யாராலையுமே கணிக்க முடியாது. அப்படிதான் சண்மதி இப்ப நடந்த விஷயமும். நான் அந்த மரகதமணி சொல்லிட்டு போனத நீயும் ராஜ்யமாவும் நம்பிடுவீங்கன்னு நினைச்சேன். எப்படியும் நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அதான் நான் இப்படி பண்ணிருப்பனோன்னு நீங்க நம்பிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டேன். ஆனா எல்லாரும் என் மேல பழி சொன்னாலும் ராஜ்யமாவும் நீயும் அத நம்பலல்ல. அதான் எனக்கு ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு. உங்க 2 பேரையும் நினைச்சா. ஐயோ சண்மதி, அந்த மரகதமணி சம்பந்தமே இல்லாம இங்க வந்து உன் மேல டார்கெட் பண்ணி பேசுறான்னு எனக்கு தெரிஞ்சப்பவே ஏதோ பிளான் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா ஆர்த்தி மரகதமணியையும் என்னையும் ஆபீஸ்ல பார்த்தேன்னு சொல்லியும் நீ நம்பலல்ல கார்த்தி. என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? அமுதா அத்தையும் ஆர்த்தியும் எப்பவும் ஏதாச்சும் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கணும்னா அவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதுதான் இன்னைக்கும் நடந்துச்சு. ஆனா நீதான் அவன் வந்த காரணத்தை எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டிய சண்மதி. என்ன இருந்தாலும் அந்த இடத்துல ராஜ்யமா இல்லாம வேற யாரு இருந்தாலும் நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு நினைச்சிருப்பாங்க. தேங்க்யூ சோ மச் கார்த்திக். என்ன சண்மதி ஏதோ பேசிட்டு இருக்க? நான் உன் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கேன். ஏன்னா நீ என்னோட வைஃப். உன் கூடவே இருந்து உன்னை பார்த்து பார்த்து லவ் பண்ணிருக்கேன். இன்னும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த லவ் மாறாது. அப்படி இருக்கும்போது நான் தானே சண்மதி உன்னை நம்பணும். அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? உன் தேங்க்ஸ நீயே வச்சுக்க. இப்ப சொல்றேன், எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நானும் அம்மாவும் தப்பாவே நினைக்க மாட்டோம். கார்த்திக், நானும் இங்க இருக்கிற வரைக்கும் ராஜ்யமாவ உன்னை வருத்தப்படாம பாத்துக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா இந்த எலெக்ஷன் விஷயம் எப்படியும் என்ன உள்ள இழுத்து விட்டுருச்சு. இனிமே என்னால உன் ஃபேமிலிக்கு எந்த கஷ்டமும் வராது கார்த்திக். ஐயோ சண்மதி, இப்ப யாரு உன்கிட்ட கேரண்டி எல்லாம் கேட்டாங்க? நீ சொல்லி நான் அம்மாவும் கேட்காத ஒரு விஷயம்னா நீ எலெக்ஷனே வேண்டான்னு சொன்ன. அம்மா அசோசியேஷனுக்கு நல்லது பண்றதுக்காக என்னை எலெக்ஷன்ல நிக்க சொன்னாங்க. அது மட்டும்தான். இப்ப அம்மாவே இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. நீ பேசாம நிம்மதியா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போய் தூங்க.
குட் நைட். நடந்ததெல்லாம் நினைக்க நினைக்க மனசே ஆற மாட்டேங்குது. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் போல இருக்குது. தெய்வம் நினைக்கிறத விடுமா, அத்தையும் கார்த்திக்கும் சண்மதியை இந்த அளவுக்கு நல்லவன் நினைக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாண்டி, அதான் எனக்கு வைத்தறிச்சல். யாரு மதிக்க மாட்டாங்களோ அவங்களதான் தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. அந்த சண்மதி மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டாலாவது உன் அத்தை அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு பார்த்தா அப்பதான் அவன் மேல இன்னும் ஓவர நம்பிக்கை வந்துருச்சு. சரி, அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியுமே. அந்த கார்த்திகாவது எலெக்ஷன்ல தோத்து போன ஆத்திரத்துல அவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவான்னு பார்த்தா அவனும் அவ பேச்சுக்கு பொட்டி பாம்பா அடங்கி கிடக்குறான். ஏதோ நம்ம நேரம் இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த தடவை ஏதாச்சும் பெருசா பிளான் பண்ணி அந்த சண்மதி அப்படியே உண்டு இல்லைன்னு ஆக்கணும். ஆம். யாருமா? வேற யாரு? எல்லாம் அந்த மரகத மணிதான். இங்க வந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போனான்ல, அந்த ஆதங்கத்தை கொட்டுறதுக்கு போன் பண்றான் போல இருக்கு. ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே தான் நான் செஞ்சேன். ஆனா அவங்க என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் மேடம். சார், நீங்க முதல்ல நிதானமா இருங்க. ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? விடுங்க சார். நீங்க ஏதாவது பழி வாங்குறேன் அது இதுன்னு செய்ய போய் நீங்க மாட்டிக்கிறது இல்லாம உங்களுக்கு உதவி பண்ண பாவத்துக்கு என்னையில வம்பள மாட்டி விட்டுறீங்க போல இருக்கு. ஆக மொத்தம் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிட்டீங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க சார். அதை விட்டுட்டு திரும்ப பழி வாங்குறேன் அது இதுன்னு. இங்க பாருங்க, அவங்க என்ன முழுசாவா ஜெயிச்சிட்டாங்க? என்ன ஆனாலும் நீங்க தானே பிரசிடென்ட். யூனியன் மூலமா அவங்களுக்கு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க சார். வீட்ல அவங்கள என்ன செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது பண்ண போய் வம்பள மாட்டிக்காதீங்க. அப்புறம் நீங்களும் நானும் சேர்ந்துதான் இதெல்லாம் செஞ்சிருக்கோன்னு எந்த காரணத்தை கொண்டும் வெளியில வரக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? சரிங்க மேடம், நான் வைக்கிறேன். ஆர்த்தி, இனிமே இந்த ராஜேஸ்வரியும் கார்த்திக்கும் வீடு, ஆபீஸ், யூனியன்னு கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிதாண்டி. என்ன மதிக்காத அவங்கள இனிமே எப்படி வச்சு செய்யறேன்னு மட்டும் பாரு. என்ன முதலாளி மாப்பிள்ளையும் காணோம், சண்மதியும் காணோம். நேற்று சம்மந்தியம்மா சொன்னதிலிருந்து மனசே சரியில்லை. மாப்பிள்ளையும் சண்மதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணணும். முதலாளி மாப்பிள்ள வாங்க போலாங்களா? போலாம் மாப்பிள்ள. சண்மதிமா போலாமா? ஏறுங்க. போட்டு வைத்த காதல் திட்டம். சண்மதி, என்ன முன்னாடி வந்து உட்கார்ற? போலாமா? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்க. சண்மதி ஒரு பிளான் பண்ணி இப்படி முன்னாடி வந்து உட்கார்ந்துருச்சே. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னதான் பண்றது? ஏமா சண்மதி, என்ன சித்தப்பா? முழங்கை என்னன்னு தெரியலமா, ரொம்ப வலிக்குது. ஏன் சித்தப்பா, ஏன் வலிக்குது? அது என்னன்னு தெரியலமா, காலையில எந்திரிக்கும் போது லேசா தான் வலிச்சுது.
ஆனா இப்போ வலி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதுமா. என்ன மாமா நீங்க என்கிட்ட காலையில இதை பத்தி சொல்லியிருந்தா நான் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பான்ல. அது வந்து மாப்பிள அதுவா சரியாயிடும்னு பார்த்தேன். திடீர்னு வலி அதிகமாயிருச்சு. சித்தப்பா, வலி அதிகமா இருந்தா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரியா? இருங்க, நான் பக்கத்துல என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு பாக்குறேன். சண்முதி சொல்றது சரிதான், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சும்மா ஓகே ஓகே. சண்மதி, ஆ? சும்மா கைவலிதாமா, பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. இதுக்கெல்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? சித்தப்பா, விளையாடுறீங்களா? கை வலியெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க கூடாது சித்தப்பா. அது ஒண்ணு இல்லம்மா, நேத்து நைட்டு ஒரே பக்கமா கையை வச்சு தூங்கிருப்பேன் போல் இருக்குது. அதான் இப்ப கை வலிக்குது. அதுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிருமா? மாப்பிள, நீங்க வந்து கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டுறீங்களா? நான் பின்னால உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கைவலி சரியான உடனே நானே ஓட்டிக்கிறேன். சரி மாமா, நானே வண்டி ஓட்டுறேன். நீங்க வண்டியை ஓரம் கட்டுங்க, நான் ஓட்டுறேன். இத இப்ப நிறுத்துறேன் மாப்பிள. முதலாளி மாப்பிள, நீங்க வாங்க 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 வாங்க. ஏமா ஏமா சண்மதி, நீ அங்கேயே உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? எதுக்கு டிரைவர் சீட்ல வந்து இப்படி உட்கார்ந்துருக்க? மாப்பிள வண்டி ஓட்டுட்டுமா? சித்தப்பா, கார்த்திக் யாரு? நம்ம ஓனர். அவரு போய் கார் ஓட்ட சொல்லாமா? அப்புறம் உங்களுக்கு கை வலிக்குதுன்னா பொண்ணா நான் ஹெல்ப் பண்றேன். அதுவும் இல்லாம கார்த்திக் வண்டி ஓட்டினா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மாப்பிள? சித்தப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏறுங்க. சரிம்மா சரி. மாப்பிள வாங்க, வந்து உட்காருங்க. நம்ம நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. மாமா, இங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. போலாமா? ஒண்ணு இல்லம்மா, போலாம். சித்தப்பா, இப்ப நான் கார் எப்படி ஓட்டிட்டு வந்தேன்? நீங்க வந்த அதே ரூட்ல தானே வந்தேன். அதே மாதிரி பள்ளம் மேடை எல்லாம் இருந்துச்சு தானே? நீங்க 2 பேரும் முட்டிக்கிட்டீங்களா? முட்டி இல்ல இல்ல சித்தப்பா, பதில் வர மாட்டேங்குதே. ஆமாமா, அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறம்மா. எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஸ்பீடா வேகமா கட்டடிச்சு ஓட்டுறவல்ல, அந்த விதம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா சித்தப்பா? இப்போ உங்க கைவலி எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ஆமா, பாருமா. அப்போ நீங்க ரெஸ்ட் எடுங்க சித்தப்பா. கார்த்தி, நீ வேணா வண்டி ஓட்டுறியா? சண்முதி, இப்ப மட்டும் ஓனர வேலை வாங்கலாமா? அது வந்து கார்த்தி, என் சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லை. அதுவும் இல்லாம உன்னை விட பெரியவரு. நான் வேற ஆபீஸ் போறேன். சோ உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. வந்து வண்டி ஓட்டு. வரட்டுமா சித்தப்பா? பாய் பாய். ஏமா, பாத்து போயிட்டு வாமா. சரிங்க சித்தப்பா. மாப்ள, சொல்லுங்க மாமா. ஏன் மாப்ள, இது நாள் வரைக்கும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம விட்டீங்களே மாப்ள? என்ன விஷயம் மாமா? சண்மதிக்கும் உங்களுக்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே மாப்ள. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். ஏன் மாப்ள இப்படி பொய்யா நடிக்கிறீங்க? இந்த விஷயத்தையெல்லாம் என்கிட்ட சொல்லி என்ன ஆயிரப்போகுதுன்னு தானே பொய்யா நடிக்கிறீங்க? மாமா, நீங்க என்ன ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு.
மாப்பிள, சண்மதியை நீங்க பார்த்ததுல இருந்து இன்னைக்கு நடக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே மாப்பிள. என்னடா இவன் குடிகாரன் தானே, இவங்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுதுன்னு தானே சொல்லாம விட்டுட்டீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. அப்புறம் உங்ககிட்ட சொல்லக்கூடிய சூழ்நிலை அமையல, அவ்வளோதான். மற்றபடி உங்களை சண்மதியோட சித்தப்பாவை தான் பார்க்குறேன். மாப்பிள, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள. எனக்கே எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது சண்மதி மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாப்பிள. எப்பாடு பட்டாவது சண்மதி காலில் கையில விழுந்து உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைப்பேன். மாமா, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சண்மதி எதுவும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அவளா மனசு மாறுவான்னு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. இங்க பாருங்க மாப்பிள, சண்மதி ஒரு பிடிவாதக்காரி. அவளை சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.